உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி, எப்படிடா கண்ணு இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. உங்க பாட்டி தாங்க உங்களுக்கு ரத்தம் கொடுத்தாங்க. அவங்க பிளட் தான் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு. முதல்ல பாட்டி அங்க கூட்டிட்டு வந்தப்போ உங்க அம்மா ஒத்துக்கல. அதான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கன்னு சொல்லி பர்தா போட்டு கூட்டிட்டு வந்தேன். பாட்டி, நீங்களா எனக்கு ரத்தம் கொடுத்தீங்க? ஆமாண்டா கண்ணு, என் ரத்தம் உனக்கு பொருந்தும்னு இந்த புள்ளதான் என்ன கூட்டிட்டு வந்துச்சு. நான் அப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஏ ராசாத்தி, என் ரத்தம் என்ன, உனக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன் கண்ணு. பாட்டி, எங்க மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? இருக்காதா? நீங்கெல்லாம் என் பேத்திங்கடா. உங்க எல்லாரையும் சின்ன குழந்தையிலேயே தூக்கி மடியில போட்டு கொஞ்சி உங்களை எல்லாம் பாராட்டி சீராட்டி சோறுட்டி கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்கும்ல. அந்த பாக்கியெல்லாம் எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. என் வயசுக்காரங்கெல்லாம் அவங்க உங்க பேரன் பேத்திங்களை கொஞ்சும் போது எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கும் தெரியுமா? அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாமலே போயிடுச்சுடா. பாட்டி, நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை பாட்டி. ரேவதி உங்களை பத்தி சொல்றப்ப கூட நான் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐம் சாரி பாட்டி. எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. இப்ப உங்க ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. நீங்க மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா நான் உயிரோடவே இருந்தேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா கண்ணு. நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்படா. என் பேரனோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும். என் அப்பா முருகன் அருளால நீ கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு கொள்ளு பேரனை பெத்து கொடுக்கணும்டா. பாட்டி, அம்மா உங்களை பத்தி தப்பா சொன்னதுனாலதான் நாங்களும் உங்களை பத்தி தப்பான எண்ணத்துல இருந்தோம். ஆனா இப்பதான் நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு பாசமானவங்கன்னு புரியுது பாட்டி. இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, இதே மாதிரி ஒரு நாளைக்கு உங்க அம்மாவும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்க வரத்தான் போறா. நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழத்தாண்டா போறோம். அப்படி ஒரு நாள் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி. கண்டிப்பா நடக்கும்டா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்தா, சரி பாட்டி, நான் வரேன். இனிமே அடிக்கடி நான் வந்து உங்களை பாக்குறேன். இதுக்காக தானடா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் வந்து போனதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா வருவேன். சரி பாட்டி, நான் வரேன். வாடா கண்ணு. நீ போறவங்க நாங்க வந்துடுறோம். ஐயா கார்த்தி, பாட்டி என் இன்னொரு பேத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேயா. அதே மாதிரி மத்த 2 பேத்திங்களையும் கொண்டு வந்து சேர்த்துறியா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேயா. அதுவும் சீக்கிரமாவே நடக்கும் பாட்டி, கவலைப்படாதீங்க. நடக்குயா, நீ சொன்னா செய்வ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறோம். நானும் கிளம்புறேன் பாட்டி. மயிலு, என் பேத்திய நல்லா பாத்துக்க. இப்பதான் உடம்பு தேறி வரா, புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. ரொம்ப நன்றி பாட்டி. நான் வரேன். வாங்கய்யா, வரேன் பாட்டி. வாயா. போயிட்டு வரோம் பாட்டி. சரியா, வரேன் பாட்டி. வாங்க. ஏங்க, இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் தேவையில்லாம அவங்க கோவப்படுவாங்க. ப்ளீஸ் ரோகு, சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேன். நீங்க எனக்காக பாட்டியை கூட்டிட்டு வந்து பிளட் கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு, போலாம். வா ரோகு. ஏய், அறிவில உனக்கு படிச்சிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? என்ன நீ இப்படி கேட்ட? உனக்காக தானே இங்க நான் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன எப்பதான் லவ் பண்ண போறியோ? ஓ, அந்த நினைப்பு வேற இருக்கா உனக்கு? எங்க அம்மா சாதாரண ஆள் இல்ல. அவங்கள பத்தி உனக்கு முழுசா இன்னும் தெரியல. நீ இந்த மாதிரி எண்ணத்தோட இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சா துவைச்சு தொங்க விட்டுருவாங்க. காதலுக்கு முன்னாடி யாரும் பெரியவங்க இல்ல. காதல் இல்லாம இந்த உலகமே இல்ல. துர்கா இல்லாம இந்த நவீனம் இல்ல.
ஆக மொத்தத்துல லவ் 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 தவிர வேற எதுவுமே என் வாழ்க்கையில இல்ல. என்ன சினிமா டைலாக்கா பேசுற? நிஜ வாழ்க்கையில இருந்து தான் சினிமா டைலாக்கே வருது, அது தெரியுமா உனக்கு? நல்லா வசனம் பேசுற. எங்க உன் கையால ஒரு அருமையான லவ் லெட்டர் எழுதி கொடு பார்க்கலாம். லவ் லெட்டரா? அப்ப கொடுத்துட்டா நீ என்ன லவ் பண்ணுவியா? முதல்ல எழுதிட்டு வா. நல்லா இருந்தா லவ் பண்றத பத்தி யோசிக்கிறேன். அவ்வளவுதானே? உடனே எழுதிட்டு வரேன். இந்த வந்துடுறேன். லவ் லெட்டர் எழுதிட்டு வர போற? வா வா. நீ குடுக்கற லவ் லெட்டர் அப்படியே போய் எங்க அம்மா கிட்ட காமிச்சு அவங்க கையாலே கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறேன். ஹேய் டார்லிங், இந்தா லவ் லெட்டர் எழுதிட்டேன், படிச்சு பாரு. அதுக்குள்ள எழுதிட்டியா? படிச்சு பாரு நீ. வசமா மாட்டினடா. லவ் லெட்டர்லாம் நல்லா தான் இருக்கு. அப்போ நீ என்கிட்ட லவ் சொல்லிடலாம்ல? லவ் சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? என்னது? பரவாயில்ல, சொல்லு சொல்லு. இன்னைக்கு தான் நீ இந்த வீட்ல இருக்கிற கடைசி நாள். என்ன சொல்ற? ஹாலுக்கு வா, எல்லாம் புரியும். துர்கா துர்கா, துர்கா துர்கா, நில்லு நில்லு. வேண்டாம் லவ் லெட்டரா குடுக்குற? துர்கா, எங்க போற? துர்கா சொன்னா கேளு. துர்கா, ஐயோ துர்கா, வேண்டாம் சொல்ற. ப்ளீஸ் துர்கா. அம்மா, எல்லாரும் கொஞ்சம் ஹாலுக்கு வாங்க. அம்மா, துர்கா, இப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாரையும் கூப்பிடுற? வந்துற போறாங்க. அம்மா, ஐயோ எல்லாரும் துர்கா. வாங்க. இப்ப எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுற? உன் காதல் வசனத்தை எல்லார்கிட்டயும் படிச்சு காட்டதான். நீ சொன்னதானே லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன், அத எல்லார்கிட்டயும் காட்டுவியா? அதை இப்படி காட்டி என்னை வச்சு அசிங்கப்படுத்தாத. அம்மா, வேண்டாம். ஏய், என்னாச்சு? இப்ப எதுக்கு எல்லாரையும் இங்க வர சொன்ன? அம்மா, இங்க பாருமா, இந்த டிரைவர் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு. ஏன், என்ன பண்ணா? எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.